இது உண்மையிலேயே என்னோட ஹார்ட் டைம் தான் சொல்லணும். நம்ம சபாஷ் இந்தியால உயிரை பணிய வைக்கிற நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு ஈவெண்ட் பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம கண் முன்னாடியே ஒருத்தருக்கு ஊசி குத்துறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதுவே ஒரு பெரிய ஆணி எடுத்து தன்னோட தொண்டையில குத்தும் போது கேட்கும் போதே நமக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குதுல்ல. ஆனா நீங்க இதை இப்போ கண்ணால பார்க்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிஸ்டர் எஸ்கே சானுவை நம்ம இந்த ஷோக்கு வரவேற்கலாம். ஓகே சானு சார், நீங்க நம்ம சபாஷ் இந்தியா ஷோவில் என்ன ஈவெண்ட் பண்ண போறீங்க? இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஊசி இருக்கு. இதை நானே உருவாக்குனேன். இந்த ஊசியை முதல்ல நான் என் கழுத்துல குத்திடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஊசியை இதுல ஃபிட் பண்ணி ஒரு வேனை இழுக்க போறேன். இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். அந்த வலியை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? எவ்வளவு வலியா இருந்தாலும் நம்மளால தாங்கிக்க முடியுங்கிறதால தான் இந்த ஈவெண்ட்டை நான் பண்ணி காட்ட போறேன். அது மூலியமா தான் அந்த வண்டியை இழுக்க போறேன். இது உங்க ஸ்கின்னை கிழிச்சிட்டு வராம எப்படி நிக்குது? இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிளாம்ப் மாதிரி ஒண்ணு வரும் மேடம். அதை நான் ஆணியோட சேர்த்து லாக் பண்ணிடுவேன். அதனால அது கழுத்தை விட்டு வராது மேடம். இந்த டேஞ்சரஸான ரிஸ்க் எடுக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆமா மேடம், நான் ரெடியா இருக்கேன். ஒரு பிரச்சனை இல்ல. அவர் இந்த ஈவெண்ட்டை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பேன்னு ரொம்ப கான்பிடன்ஸா இருக்காரு. ஆனா சானு சாரோட சேஃப்டிக்காக இங்க நம்ம கூட டாக்டரும் இருக்காங்க. ஆனா எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது ரொம்ப டெலிகேட்டான ஏரியான்ட்டு. இங்க தைராய்டு கிளாண்ட் இருக்குன்ட்டு, வின் பைப், ட்ராக்கியா. இவர் இந்த ஊசி குத்தும் போது எந்த பாதிப்பும் ஏற்படாதா? இல்ல, அவரோட ஸ்கின்ல எலாஸ்டிக் பவர் இருக்கிறதுனால அவர் ஊசிய ரொம்ப உள்ள குத்தாம மேலோட்டமா தான் குத்த போறாரு. அதனால எந்த பிரச்சனையும் வராது. நம்ம டாக்டர் சார் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஊசிய மேலோட்டமா குத்த போறதுனால இதனால எந்த பாதிப்பும் இருக்காதான். அதுவும் இல்லாம சானு சாரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லையா? இப்ப நம்ம சானு சார் அவ்வளவு பெரிய ஆணை எப்படி தன்னோட தொண்டையில இறக்குறாருங்கிறத பாக்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும். மறுபடியும் நிரூபிச்சிட்டாரு. முடியாதுங்கிற வார்த்தை தன்னுடைய அகராதியில இல்லவே இல்லைன்னு. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு கழுத்துல வலி இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன்.
என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஷபாஷ் இந்தியான்னு ஒரு ப்ரோக்ராம் போது அதை பாருடான்னு. அதுல நானும் சாதிக்கணும்னு நினைச்சேன். நான் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிளை எடுத்துட்டு போய் தெரு தெருவா இதை பண்ணி காட்டுவேன். மக்கள் எல்லாம் என்ன விசித்திரமாவும் பார்ப்பாங்க, சந்தோஷமாவும் பார்ப்பாங்க. அதனால என் ஏரியா மக்களுக்கு மட்டும்தான் என்ன தெரியும். ஆனா இப்ப இந்த ப்ரோக்ராம் மூலமா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்னோட கலையை நான் செஞ்சு காமிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இந்த மாதிரி சாதனையை இன்னும் நான் நிறைய இந்த செய்வேன். சபாஷ் இந்தியால நீங்க ஒரு புது ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய பல நாள் கனவு இந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைவேறி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். நம்ம இந்தியா எப்போதுமே ஷபாஷ் இந்தியா, ஷபாஷ் இந்தியா, ஷபாஷ்